அந்த ஆறாத புண்ணு ஆறுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பத்தி பார்க்கலாம். இப்போ தும்ப இலை, இதை நல்லா கையில தான் கசக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அந்த காயத்து மேல நல்லா கட்டி வச்சிருங்க. துணியை வச்சோ அல்லது ஏதாவது ஒரு காட்டன் துணியை போட்டு கட்டி வச்சுட்டீங்கன்னாக்கா உள்ள அந்த ரத்த கசிவு, கிருமிகள், புழுக்கள் இருக்கிறது எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா கடுக்காய் பொடி 1/4 ஸ்பூன் போட்டுக்கிருவோம். மரமஞ்சள் தூள், கிராம்பு பொடியும் கூட சேர்த்துக்கிறணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இந்த பொடி அப்படியே தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த புண்ணு மேல அப்படியே போட்டுவிட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு பஞ்சு மேல அந்த பொடியை வச்சு அப்படியே அமுத்தி நல்லா கட்டி வச்சுட்டீங்கன்னாக்கா உள்ள இருக்க கசடுகள், கிருமிகள் எல்லாமே செத்து அதுக்கப்புறமா வந்து ஒரு நாள் விட்டு நீங்க அவுத்து பார்த்தீங்கன்னாக்கா சுத்தம் பண்ணியிருக்கும். ஆற வரைக்கும் நீங்க இதை கட்டிக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு கட்டிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஆறாத புண்ணு வந்து சீக்கிரம் ஆறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து.